ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பல்லவ் விலாக். இன்றைக்கி நம்ம எத்தனையாவோட மரணத்தை பற்றி தாங்க நம்ம பேச போகிறோம். இன்னுமே அது வந்து ரொம்ப எல்லாரோட அந்த ஆடியோ மெசேஜ்லாம் பார்த்திங்கன்னா எல்லாருமே, அதாவது கல் நெஞ்சுக்கார கூட உருவாங்க அப்படி சொல்லுவாங்க பாருங்க. அந்த மாதிரி தாங்க அந்த ஆடியோ மெசேஜ்லாம் பார்க்கும்போது அந்த பிள்ளையோட மரணம். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு என்னோட சார்பிலேருந்து ஏதாவது சொல்லணும் அப்படி சொல்லிட்டு இந்த பல்லவ் விலாக்ஸ் மூலிமா ஏதாவது சொல்லணும் எனக்கு தோணுச்சு. அதெல்லாம் கண்டென்ட்லாம் இல்லைங்க. ஸோ ஒரு பெண் பிள்ளை, ஆண் பிள்ளைங்களுக்கு கூட தாங்க சொல்கிறேன். பெண் பிள்ளைங்களுக்கு மட்டும்தான் இப்படி நடக்குதுன்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஆண் பிள்ளைங்களுக்கும் நடக்குது. பட் அது வெளியில் வர மாட்டேங்குது. பெண் பிள்ளைங்க ஏற்கனவே லேடிஸ் நம்ம சொல்கிற மாதிரி ஆல்ரெடி அவங்களாம் வந்து வீக்கர் செக்ஷன்றதுனால, லேடிஸ்லாம் எப்போதும் ரொம்ப வீக்கர் செக்ஷன் இல்லைங்க. ஸோ அதனால் அதை தாங்குகிற சக்தி நம்மளுக்கு இல்லாதனால தான் அந்த மாதிரி விபரீதமான முடிவுகள்லாம் நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னு என்னோடய கருத்து இது. வேறு இதனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, இவ்வளோ வரதட்சணை கொடுத்து இவ்வளோ தூரம் விசாரித்து எல்லாம் பண்ணி கூட இப்படி ஒரு தப்பு நடந்திருக்குதுன்னா, அப்போ வந்து இது எங்கே மிஸ்டேக்கு? ஃபஸ்ட்டு தப்புன்னு பார்த்திங்கன்னா அந்த பையன் மேலே தான். ஏன்னா வந்து யார் எப்படி இருந்தாலும் ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தால் நம்ம மலையை கூட பேத்து அப்படி தனியாக வச்சிடலாம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்க. ஸோ அந்த மாதிரி தான் முதல்ல அந்த பையனோட சப்போர்ட் அந்த பொண்ணுக்கு இல்லை. சரி, அப்படியே மேபி செகண்டுக்கு வந்தால் பையனே இப்படி பண்ணால் கூட அப்பா அம்மா மாமனார் மாமியாரோட சப்போர்ட் இருந்தால் கூட அந்த பொண்ணு இந்த முடிவுக்கு வந்திருக்காது. 2, 3வது அந்த பொண்ணு கொஞ்சம் கான்ஃபிடெண்ட்டாக இருந்திருக்கலாம். இவ்வளோ தூரம் படிச்சிருக்கு, கார் டிரைவிங் பண்ணுது, ஃபேஷன் டெக்னாலஜி படிச்சிருக்கு, எவ்வளோ நடந்திருக்கு, எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, வெளி உலகத்தை பார்த்துருக்குது. பார்க்காத பொண்ணாக இருந்தால் கூட பரவாயில்ல, வெளி உலகத்தை பார்த்துருக்குது. பார்த்த பொண்ணு இந்த முடிவு எடுத்துருக்குதுன்னா இது வந்து என்ன கேட்டிங்கன்னா வந்து கோழத்தனம். என்ன சொல்கிறீங்க? எதுக்கு பேரண்ட்ஸ் நாங்கள் படிக்க வைக்கணும் பிள்ளைங்களை? நீங்கள் போய் வெளி உலகத்தை தெரிஞ்சுக்கணும், என்ன பிரச்சனை இருக்குது, இதுக்கு மேலே பிரச்சனைலாம் இருக்குது, நம்ம பிரச்சனை ஒன்றுமே இல்லை, ஸோ இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு தானே நான் உங்களை படிக்க வைக்கிறோம். அப்போது நீங்கள் இந்த மாதிரி விபரீதமான முடிவு எடுக்கிறதுல எந்த அர்த்தமும் இல்லைங்க. ஸோ இந்த பொண்ணு மேலேயும் தப்பு இருக்குது. இவ்வளோ தூரம் படித்து வெளி உலகத்தை பார்த்து இவ்வளோ நல்லா இது பண்ணியும் அப்படி இருக்குது. இவ்வளோ வரதட்சணை கொடுத்துருக்குறாங்க. 300 பவுன். அப்பா அடேங்கப்பா! அப்படி என்ன சொல்கிறது? அப்போ அந்த பொண்ணு மேலே எவ்வளோ ஒரு அஃபெக்ஷன் வச்சுருப்பாங்க அவங்க அப்படின்னு அந்த பேரண்ட்ஸ் சைட்லேருந்தும் நம்ம கொஞ்சம் பார்க்க வேண்டியதாக இருக்குது. கார் கொடுத்துருக்குறாங்க, பத்தாதே எனக்கு ஒரு சின்ன டவுட்டுங்க. எதுக்கு வீட்டில் நகையை பூட்டி பீரோவில் வைக்கிற நகைக்கு எதுக்கு ஒரு பொண்ணை வந்து இந்த மாதிரி அவங்க டார்ச்சர் பண்ணணும்? ஸோ சைக்கோனா மொத்த குடும்பம் அவங்க சைக்கோவாக இருக்கும். மேபி பையன் சைக்கோவாக இருக்கலாம், ரைட், ஓகே. ஒன்று அப்பா அம்மா மொத்த குடும்பம் சைக்கோவாக இருக்கும். அப்போ கவுன்சிலிங் அனுப்புனா 3 பேரும் தான் நம்ம ஃபஸ்ட்டு அனுப்பணும் போல இருக்குது. சரிங்களா? அதனால் அதுலேயும் ஒரு டவுட் இருக்குது. 2வது என்ன சொல்கிறது, அப்பா அம்மா கிட்ட போய் இந்த பொண்ணு சொல்லியிருக்குது. சொல்லியும் அப்பா அம்மா மேலேயும் தப்பு. கடைசியாக ஃபஸ்ட்டு டே 1 அந்த பொண்ணு சொல்லியிருக்கும் போது அந்த எந்த நாளில் ஃபஸ்ட்டு அந்த பொண்ணு சொல்லிச்சோ அந்த டேலேருந்து அவங்க அந்த வீட்டுக்கு அனுப்பிடக்கூடாது. இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, அவங்க வந்து நடித்ததுனால அதை நம்பிட்டு இருக்கிறாங்க. பொண்ணு சொல்லுது, அவங்க நம்பலை. ஒரு பொண்ணு சொல்லுதுன்னா எதுவும் இல்லாமல் அப்படி சொல்லாது. சரிங்களா? அதனால் அந்த பொண்ணு சொல்கிற அன்னையிலேருந்தே இவங்க என்ன பண்ணியிருக்கணும், அந்த பொண்ணை வீட்டிலே வச்சுருந்துருக்கணும், வீட்டுக்கு அனுப்பியிருக்கக்கூடாது. ஓகேங்களா? அது ஒன்று. அப்படி இருந்தால் இதெல்லாம் தவிர்த்துருக்கலாம். ஆஸ் அ பேரண்ட்டாக நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லிட்டா, பொண்ணுக்கு வந்து இந்த மாதிரி பண்ணுதா, வீட்டுக்கு அனுப்பாது, இதே வச்சுக்கிறாங்க, பொறுத்து போ, அட்ஜஸ்ட் பண்ணி போ அப்படின்ற வார்த்தையை எதுக்கு பேரண்ட்ஸ் சொல்கிறாங்கன்னா, இந்த உலகம் வாழா வெட்டி அப்படின்ற ஒரு பேரை வந்து முத்திர குத்திடுது நம்மளுக்கு. பொண்ணு வாழாமல் பேசினா பேசின்னு போட்டாங்க, நம்மளுக்கு என்னங்க அதை பற்றி பிரச்சனை? அதான் நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன் அந்த டைலாகை. நம்ம சூப்பர் ஸ்டார் சொல்லுவார், அது கொலைக்காத நாயே இல்லை, குறை சொல்லாத வாயம் இல்லை, தமிழ்நாடு மட்டும் என்ன விதிவிலக்கா அப்படி சொல்லிட்டு சொல்லுவார் இல்லைங்க. அதனால் தமிழ்நாடு மட்டும் என்ன விதிவிலக்கா அப்படின்ற மாதிரி தான் அது இருக்குது. அதனால் வந்து சமுதாயத்தை பற்றி நம்ம கவலைப்பட, ஊருக்காக நம்ம வாழல, நம்மளுக்காக தான் நம்ம வாழறோம். நம்ம ஃபேமிலிக்குன்னு ஒரு லைஃப் ஸ்டைல் இருக்குதுங்க. ஸோ நம்ம அதுக்காக தான் நம்ம வாழுறோம். அதான் சமுதாயத்துக்காக பயந்துக்கிட்டு இவங்க வந்து இந்த மாதிரி சொல்லியிருக்கிறாங்க போல இருக்குது. என்னங்க பெரிய சமுதாயம், நம்ம பொண்ணை விடவாங்க இன்றைக்கி நம்ம சமுதாயமாக வந்து நம்மளை காப்பாற்றுது, நம்ம இப்படி அழுதுகிட்டு இருக்கிறவன் நம்மள ஆறுதல் படுத்துது. அதெல்லாம் பயப்படக்கூடாதுங்க. இப்போல்லாம் உள்ள பிள்ளைங்களாம் ரொம்ப தைரியமான பிள்ளைங்க அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு இருக்கிறேன். ஏன்னு கேட்குறீங்களா? ஒரு ஹஸ்பண்ட் சேர்த்து ஒரு யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா வீடியோ எடுத்து போடுறாங்க. எனக்கு வந்து இது தமிழ்நாட்டில் தான் நம்ம இருக்கிறோமா அப்படின்ற ஒரு டவுட்டு கூட எனக்கு வருதுங்க. ஸோ அந்த மாதிரி பெண்கள் மத்தியில் ரிதன்யாவும் ஒரு பெண் இருக்குதே அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு ரொம்ப வந்து ஆச்சரியமாக தாங்க இருக்குது. ஹஸ்பண்ட் சேர்த்தா நம்ம தமிழ்நாடு லேடிஸ், மற்ற கண்ட்ரிஸை பற்றி விட்டுருங்க, ஃபாரின் கண்ட்ரிஸில் தான் இந்த மாதிரி தான் நடக்கும்.
நம்ம தமிழ்நாடு பெண்களுக்கு அதுலேருந்து மீண்டு வருதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சரி, இந்த மாதிரி காலகட்டத்தில் அந்த பெண்ணு பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனலில் வீடியோவை எடுத்து போடுது. கமெண்ட்டில் போய் பாருங்கள், அது அவ்வளோ என்கரேஜ் பண்ணுறாங்க. ஸோ இப்படி இருக்கிற பெண்கள் மத்தியில் ரிதன்யா அப்படி இருக்குது அப்படின்னு நினைக்கும்போது கொஞ்சம் மனசு கஷ்டமாக தாங்க இருக்குது. நான் இதெல்லாம் நீங்கள் செய்யணும் அப்படின்லாம் நான் சொல்ல வரல. என்னோட கருத்தை நான் சொல்கிறேன். வீட்டுக்கே அனுப்பக்கூடாது. ஒன்று வாழா வெட்டின்னு சொன்னால் சொல்லிட்டு போட்டாங்க. என்ன பெரிய இது, எல்லார் வீட்லையும் 1000 வீட்டுக்கு வீடு வாசப்படி தான், எல்லார் வீட்லேயும் இருக்குது தான். நம்ம வீட்டில் வெளியே வருது, வெளியே வரல, அவ்வளோதாங்க நிறைய விஷயம். அதை பற்றி கவலைப்படாதீங்க, வீட்டிலே வச்சுக்கோங்க, சரிங்களா? 2வது, பையனை பெற்ற அம்மாங்களுக்கு என்ன கேட்குறேன், ஆனால் தேவையே இல்லாமல் வீட்டில் பூட்டி வைக்கிற நகைங்களுக்கு, பீரோவில் பூட்டி வைக்கிற நகைக்கும் பொருளுக்கும் அநியாயமாக ஒரு உயிரெல்லாம் கொள்ளாதீங்க. இதில் உங்களுக்கு என்ன நோக்கம் இருக்குது சொல்லுங்கள் பார்க்கலாம். எவ்வளோ 300 பவுன்றது எவ்வளோ பெரிய ஒரு வேல்யூபிள் அமௌண்ட் அது. நீங்கள் அநியாயத்துக்கு ஒரு உயிருக்கு இப்போ அந்த 200 பவுன் திருப்பி வாங்கிடலாம், அதில் எதனையாவை திருப்பி வாங்க முடியுமா சொல்லுங்கள் பார்க்கலாம். அதெல்லாம் பெற்ற அம்மாக்களும் கொஞ்சம் யோசிக்கணும். தேவையில்லாத அல்பமான உலக பிரகாரமான காரியத்துக்கெலாம், உலகத்தில் இருக்கிற சின்ன சின்ன பொருளுக்கெல்லாம் நீங்கள் இந்த மாதிரிலாம் ஒரு உயிரெல்லாம் இது பண்ணாதீங்க. இதில் என்ன நோக்கம் இருக்குதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியலங்க. இந்த நகையெல்லாம் வாங்கிச்சு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? பிள்ளைங்க தானே யூஸ் பண்ணுது. இப்போ உள்ள பிள்ளைங்க எங்கெங்க நகையே போட மாட்டேங்குது, ஏன் சொல்லுங்கள், பூ கூட வைக்க மாட்டேங்குது. ஸோ இப்படி இருக்கும்போது அந்த நகை வாங்கி நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னு எனக்கே தெரியலங்க. ஸோ அதனால் பையனை பெற்ற அம்மாக்களுக்கும் இதுதான் என்னோடய அட்வைஸு. பையனை பெற்ற அம்மாக்கள்லாம் பார்த்திங்கன்னா இப்போ எங்கள் வீட்டில் கூட தான் இருக்கிறாங்க, எங்கள் அக்கா இருக்கிறாங்க, 2 மருமக. எங்கள் வீட்டில் இந்த சூழ்நிலைலாம் இருக்குது. 2 மருமக எல்லாம் ஒரே பிளேஸில் தான் இருக்கிறாங்க, எங்கள் அக்காவும் இருக்கிறாங்க. பட் எங்கள் அக்கா பார்த்திங்கன்னா ரொம்ப அப்படியே ஒரு ஃப்ரெண்ட்லியாக தான் மூவ் பண்ணா சொல்லி, இவங்க 2வது அக்கா ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக தான் மருமகிட்ட பேசுவாங்க. அவங்க மருமகளை கூட எப்படி கூப்பிடுவாங்கன்னு கேளுங்க. அது பேர் ஆக்சுவலாக நான்சி, சரிங்களா? அவங்க அப்பா அம்மா கூட அப்படி கூப்பிட்ருக்க மாட்டாங்க. ஆனால் எங்கள் அக்கா நானே அப்படின்வாங்க. அதுவும் மருமகளும் சொல்லுங்க அத்தை, அந்த சொல்லுங்க அத்தைன்னு கூப்பிடுறதுலேயே ஒரு அன்பு, பாசம், மரியாதை, அந்த டோன் எனக்கு சரியாக சொல்ல வரல. நான்சி சொல்கிற மாதிரி எனக்கு சொல்ல வரல. எங்கள் அக்காவும் அப்படி கூடுவாங்க, அவங்களும் அப்படி கூடுவாங்க. கேட்டால் என்ன சொன்னேன், இந்த காலத்து பிள்ளைங்களே இப்படி தாண்டி நம்ம ட்ரீட் பண்ணோம் அப்படி சொல்லி என் ஃப்ரெண்டு ஜெஸ்ஸி கூட சொல்லுவாள். அதாவது என் மருமக மாதிரி, இத்தனைக்கும் அவன் பையன் லவ் மேரேஜாக இருந்தாலும் நான் தேடியே பார்த்தா கூட இப்படி ஒரு மருமக எனக்கு கிடச்சிருக்குமான்றது ஒரு டவுட்டுடி. எதுக்காக இதெல்லாம் சொல்கிறேன்னா, இப்படி கூட மாமியாருங்க இருக்கிறாங்க அப்படின்ட்டு நம்ம இந்த மாமியாரை பேசும்போது இந்த மாமியாரை பற்றி பாசிட்டிவான மாமியாரை பற்றி நம்ம பேசணும்லங்க. எங்கள் அக்கா ஒரு நல்ல எக்ஸாம்பிள், ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்காக இருப்பாள். 2 மருமக. எங்கள் அக்கா ஒரு வார்த்தை பேசினா அந்த பிள்ளைங்களும் சரி எதுவுமே எதிர்த்து எங்கள் அக்கா ஒரு வார்த்தை பேச மாட்டாங்க, சரிங்களா? அந்த நானேன்னு கூப்பிட்றதுலே அது ஒரு அன்பு தெரியும், சரிங்க. அது ஒன்று. ரெண்டாவது, என் ஜெஸ்ஸியும் அவளும் சொல்லுவாள் அடிக்கடி, அப்படி ஒரு மருமக கிடைக்க நான் உண்மையாலுமே ரொம்ப லக்கின்னு தான் மஞ்சு சொல்லுவேன் அப்படின்னு சொல்லுவாள். ஒன்று. எங்கள் வீட்டில் மருமகனுங்களும் இருக்கிறாங்க. எங்கள் அக்கா, பெரிய அக்கா, அவங்கள பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் எதுவுமே டிமாண்ட் பண்ணல. 2 பேருமே டாக்டர்ஸ் தான். ஆனால் பார்த்தீங்கன்னா எதுவுமே அவங்க டிமாண்ட் பண்ணல. இது கொடுக்கணும் அது கொடுக்கணும்னு டிமாண்டே பண்ணலாங்க. இத்தனைக்கும் டாக்டர்ஸுங்க 2 பேருமே. இந்த கவினாவது வேலை வெட்டி இல்லாதவங்க போல இருக்குது, அவனுக்கு இவ்வளோ செஞ்சுருக்குறாங்க. ஆனால் எங்கள் அக்கா பார்த்திங்கன்னா டாக்டர்ஸுனால அவங்களுக்கு என்னென்னலாம் தோணுச்சோ அதெல்லாம் செஞ்சுருக்குறாங்க. ஸோ இப்படியும் பெண்ணை பெற்ற அம்மாக்களும் இருக்கிறாங்க, இப்படியும் பையனை பெற்ற அம்மாக்களும் இருக்கிறாங்க. இந்த மாதிரி கவின் மாதிரி குடும்பம் 1000ல் 1 தமிழ்நாட்டில் இருக்குதுன்னு தான் நான் சொல்லணும். உடனே மாமியாருங்களாம் இப்படி தான், பையனை பெற்ற அம்மாக்களே இப்படி தான் அப்படின்லாம் நம்ம அந்த கன்க்ளூஷனுக்கே வரக்கூடாதுங்க. ஏன்னா பையன்களுக்கும் எவ்வளோ கொடுமைகள் நடக்குது, அது வெளியில் வரமாட்டேங்குது. அது ஏன்னே எனக்கு தெரியல. நான் கூட அந்த வெள்ளிக்கிழமை சந்தைக்கு போனேன் பாருங்கள். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும் ஒரு என்ன சொல்லுது, ஒரு 30 இயர்ஸ் இருக்கும், அவ்வளோதான் இருக்கும். அந்த சின்ன பிள்ளைங்க தான். அந்த பொண்ணு போட்டு அவனை அப்படி அடிக்குது பாருங்கள். அந்த சந்தையில் எவ்வளோ கூட்டம் இருக்கும், எவ்வளோ பேர் பார்ப்பாங்க, என்ன பண்ணா என்ன பேசினானே தெரியல. சரியான சைக்கோ பழகுது. அந்த அடிக்குது, அவன் பேசாமல் இருக்கிறான் பாருங்கள். பின்னால் எல்லாம் பார்க்குறாங்க, முன்னால் எல்லாம் பார்க்குறாங்க, அடிச்சுக்கிட்டே போகுது அவனை. என்ன தான் இருந்தாலும் ஒரு பப்ளிக் பிளேஸில் அப்படி அடிக்கக்கூடாதுல்லங்க. அவன் மேலேயே தப்பாக இருக்குதுன்னு வச்சுங்க, அப்படி அடிக்கக்கூடாதுல்ல. இதே பொண்ணு அடிச்சிருந்தா அந்த சந்தையே கூடி அவனை அடிச்சிருக்கும். ஆனால் அந்த பையன் அடிக்கிறாங்க, யாருமே கேட்க மாட்டாங்க. அதனால் பொண்ணுக்கு நடந்தால் தான் அதுங்க வெளியே வருதுங்க, பையனுக்குலாம் நடந்தாலும் அது வெளியே வரமாட்டேங்குது. நம்ம 2 சைடாக நம்ம பேசணும், பொண்ணையே பேசக்கூடாது, சரிங்களா? இப்போல்லாம் பையனை பெற்ற அம்மாக்கள் என்னையும் சேர்த்து தாங்க, ரொம்ப பாவங்க, உண்மையாலுமே சொல்லுவோம். ஆனால் அது நான் சொல்கிறதுக்கு ஒரு ஃபன்னாக இருந்தால் கூட இது ஃபேக்ட் இது, சரிங்களா? அதனால் இப்போ உள்ள பெண்களுக்கு ஏற்ற மாதிரி, காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி பையன்களை பெற்ற அம்மாக்களும் இப்படி அவங்களுக்கு ஃப்ளெக்சிபிளாக போகிறது நல்லது. இல்லைனா இப்படி தான் ரிதன்யா மாதிரி நடக்கும். அதனால் ரிதன்யாவோட அப்பா அம்மா மேலேயும் தப்பு இருக்குது. எனக்கு என்ன லாஸ்ட்டு மிஸ்டேக் அவங்க அப்பா அம்மா தான். ஃபஸ்ட்டு மிஸ்டேக் கவினா இருந்தாலும் லாஸ்ட்டு மிஸ்டேக் தான் அவங்க அப்பா அம்மா. இந்த ரிதன்யாவோட இதுவும் இருக்குது, பங்கும் இதில் இருக்குது. யாரையும் மனசை கஷ்டப்படுத்தி இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன்.
ஏன்னா வந்து நானும் வந்து ஒரு பேரண்ட்டு, சரிங்களா? ஸோ எனக்கு தெரியும் இதோட கஷ்டங்கள், வலிகள், வேதனைகள், இது எப்படி கடந்து போகிறோம் இப்படின்றதெல்லாம் ரொம்ப. அது வேறு இவர் ஹார்ட் பேஷண்ட்டு, இவர் எப்படி தாங்கிட்டு இருக்க போகிறாரு, இந்த கோர்ட்டு கேஸுன்னு வேறு இவர் போனோம், சரிங்களா? அதனால் வந்து ரிதன்யாவோட அம்மா சொல்கிற மாதிரி அவரை பிடிச்சி ஜெயிலில் போட்டாலோ தூக்கில் போடுறதுன்றது நியாயமானது தான், சரிங்களா? ஆனாலும் திருப்பி உங்கள் பொண்ணு வந்துட முடியுமா? நியாயமானதுன்னு சொல்ல முடியாது. ஒரு உயிர் போச்சுன்னா இன்னொரு உயிரை நம்ம கொல்றதும் கரெக்டுன்னு என்னோட பாயிண்ட்டுங்க இது. அப்போ ரிதன்யா திருப்பி வந்துருமா? சரிங்களா? பார்க்கலாம். நீங்கள் தூக்கில் போட்டால் மட்டும் இதை பார்த்து மக்கள் தெரிஞ்சிருவாங்களா? எங்கள் சோஷியல் மீடியாவில் எவ்வளோ அவேர்னஸ் வீடியோஸ்லாம் போடுறாங்க. எங்கன்னா பார்த்து மக்கள் திருந்துறாங்களா? பெண் பிள்ளைங்க திருந்துதா? ஆண் பிள்ளைங்க திருந்துதா? இன்னும் கூட இப்போ ரயில்வே பிளாட்ஃபார்மில் போய் பாருங்கள், கட்டிப்பிடிச்சிட்டு தான் உட்காந்துக்கிட்டு இருக்குதுங்க. எதுக்காக நியூஸ் சேனல்லாம் வளைஞ்சி வளைஞ்சி வீடியோ எடுத்து எடுத்து போடுறாங்க? இந்த மாதிரி நடக்குது, கவனமாக இருங்க, கவனமாக இருங்க ஏன் சொல்கிறாங்க? இது ஒரு அவேர்னஸ் தானேங்க. எங்கே பிள்ளைங்க கேட்குது? எல்லாம் வெளியில் பண்ணிவிட்டு நல்ல பிள்ளை மாதிரி வீட்டில் அப்பா அம்மா முன்னாலும் வந்து உட்காந்துக்குதுங்க, சரிங்களா? அது ஒரு பிரச்சனை இருக்குது. அதனால் வந்துட்டு அந்த பையனை தூக்கில் போடுறதுனால ரிதன்யா திரும்பி வரவோ போகிறதில்ல. அவன் ஒரு உயிர் போய் இன்னொரு உயிரை கொன்னாலும் இந்த உலகம் திரும்பவும் போகிறதில்ல, மாறவும் போகிறதில்ல, சரிங்களா? எல்லாத்துக்கும் மேலே நான் சொல்கிற ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, பையன் அழகாக இருக்கானா, பொண்ணு அழகாக இருக்கா, ஒரு குடும்பம் நடத்துறதுக்கு அறிவு தாங்க முக்கியம், அழகு கிடையாது. பையனுக்கும் சரி பொண்ணுக்கும் சரி ஒழுங்காக இருக்கிற ஒரு கெட்ட பழக்கம் இல்லாத ஒழுங்காக நல்ல ஃபேமிலியில் இருக்கிற பையனுக்கு யாருங்க பொண்ணு கொடுக்குறா? இதை மாதிரி ஒரு மிடில் கிளாஸ் பையனுக்கு கட்டி கொடுத்தா நிலமை வந்திருப்பா, அவளை அப்படியே தங்க தட்டில் ஏந்திருப்பாங்க. ஆனால் அந்த பையனுக்கு அவங்க இவ்வளோ செஞ்சுருக்க மாட்டாங்க. இங்கே வந்து நல்லதுக்கே காலம் இல்லைங்க, சரிங்களா? இதுன்னு இல்லை, எல்லா விஷயத்துலையும் இப்படி தான். நல்லதுக்கும் காலம் இல்லை, நல்லவங்களுக்கும் காலம் இல்லை. இது வந்து நம்ம கலியுகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். ஒரு ஒழுங்கான பையனுக்கோ ஒழுங்கான பொண்ணுக்கோ யாரும் ஒழுங்கான மாப்பிள்ளையோ பொண்ணோ கிடைக்க மாட்டேங்குது, கொடுக்க மாட்டுறாங்க. கொடுத்தாலும் எப்படி ஒரு செய்முறையும் செய்கிறது கிடையாது, சரிங்களா? அதனால் இது எப்படி அழகில் கண்டு மயங்கிட்டாங்களோ இவங்க, அழகாக இருக்கிறான் பையன், அப்படியே ஹேண்ட்ஸமாக இருக்கணும், கலராக இருக்கணும், இப்படியெல்லாம் நினைக்குதுங்க பொம்பளை பிள்ளைங்க, சரிங்களா? இது வந்து நான் ரிதன்யாவை பற்றி சொல்ல, ஜென்ரலாக நான் சொல்கிறேன், எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன், சரிங்களா? ஒழுங்கான பிள்ளைக்கு யாரும் பொண்ணே கொடுக்குறதில்ல, ஒழுங்கான பொண்ணுக்கு யாரும் பையனும் கொடுக்குறதில்ல. இது நல்லதுக்கு காலம் இல்லை. அதாவது நம்மளுக்கு இது படணும்னு விதி இருந்தால் நம்ம பட்டு தாங்க தேரணும். ரிதன்யா இப்படி தான் சாகணும்னு விதி இருக்குது போல இருக்குது. அதனால தான் இப்படி நடந்திருக்கு. இருந்தாலும் அந்த பொண்ணு கொஞ்சம் அவங்க பேரண்ட்ஸ் கொஞ்சம் இதை கவனிச்சிருந்தா இது தடுத்திருக்கலாம் அப்படின்றது என்னோட கருத்து தான். இதை ரிப்பீட்டடாக நான் சொல்லுவேன். யாரையும் குறை சொல்லவோ யாரையும் ஹர்ட் பண்ணுற வீடியோலாம் கிடையாதுங்க. அது என் நோக்கமும் கிடையாது. நம்ம சேனல் இது வரைக்கும் நெகட்டிவாக நம்ம பேசி எந்த வீடியோவும் நம்ம போட்டதே கிடையாது ஃபஸ்ட்டு. அதனால் இது வந்து என்ன கேட்டிங்கன்னா இதை தான் நான் சொல்லுவேன். மாமனார் மாமியார் அப்படி தாங்க இருப்பாங்க. பெண்ணை பெற்ற அம்மாக்கள் என்ன பண்ணோம், பொண்ணு இப்படி சொல்லி இவ்வளோ சொல்லியிருக்குது அந்த பொண்ணு, ஏன் வீட்டுக்கு அமிச்சாங்க? அப்போது அவன் மருமகனை நம்பி இருக்கிறாங்க. அவரால் அந்த ரூலுக்கு ஆக்ட் கொடுத்துக்கிறார். சிவாஜி கணேசன் மிஞ்சி சிவாஜியோட மிஞ்சி ஒரு ஆக்ட் கொடுத்துக்கிறார் போல இருக்குது. அதை தான் அவங்க நம்பி இருக்கிறாங்க. அப்போ இது யார் மேலே தப்பு? பொண்ணு சொல்ல வேண்டிய கடமை சொல்லிடுச்சுங்க. அம்மா தானே இது கேட்டிருக்குறாங்க. வீட்டுக்கு அமிச்சிருக்கலாமா நைட் அந்த பொண்ணை? பரவாயில்ல, வீட்டோட மாப்பிள்ளையாக கூட வச்சுன்னு இருக்கலாம். கவின் வீட்டில் ஏன் இவ்வளோ கேட்டாங்கன்னே எனக்கே தெரிலங்க. அவங்க நல்ல வெல்த்தி பர்சனாக தான் இருக்கிறாங்க. அப்போ எதுவும் வம்புக்குன்னு கேட்குறாங்களா? சரி, இப்படி நம்ம இதை பற்றி பேசிக்கிட்டே இருக்கலாங்க. ரிதன்யாவுக்கு நீதி கிடைக்கணும். பேரண்ட்ஸு வந்து கொஞ்சம் இனிமேல் கவனமாக இருக்கணும். பிள்ளைங்களும் நீங்களும் கொஞ்சம் கவனமாக இருங்க. இதை தப்பான முடிவுலாம் எடுக்காதீங்க. அது ஒரு தீர்வே கிடையாது. தற்கொலைன்றது ஒரு தீர்வே கிடையாது. அது இன்னும் இருக்கிற பிரச்சனையை பெருசு தான் படுத்தி விடும், சரிங்களா? அதனால் தயவுசெய்து இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. நீங்கள் இந்த ரிதன்யாவோட இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை உங்களோட தீர்வு, உங்களோட கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது நான் பேசுனதில் எதனா தப்பாக இருந்தால் கூட நீங்கள் சொல்லுங்கள். நான் எல்லார் மேலே தான் தப்பு சொல்லுவேங்க. அதான் ரிப்பீட்டடாக சொல்லலாம். ரிதன்யாவோட அப்பா அம்மா மேலே, ரிதன்யாவோட மாமியார் மேலே, கவின் மேலே, சரிங்களா? அந்த பொண்ணு மேலே, கடைசியாக தான் அந்த பொண்ணோட பேரண்ட்டும். ஃபஸ்ட்டு கவின் தான். நான் ஆர்டர் பண்ணேன்னா இப்படி தான் பண்ணுவேன். ஃபஸ்ட்டு கவின், அடுத்த கவினோட அப்பா அம்மா, அடுத்தது பார்த்திங்கன்னா ரிதன்யாவோட அப்பா அம்மா, அப்புறம் கடைசியாக தாங்க ரிதன்யா, சரிங்களா? அதனால் இப்படி தான் நீங்கள் ஆர்டர் பண்ணுங்கள். யார் மேலே தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு ஆர்டர் சொல்லுங்கள், நான் ஒரு ஆர்டர் சொல்கிறேன். உங்களோட கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள், சரிங்களா? ஜஸ்டிஸ் ஃபார் ரிதன்யா. கண்டிப்பாக நீதி கிடைக்கணும், நியாயம் கிடைக்கணும். பேரண்ட்ஸுக்கெலாம் ஆறுதல் பட்டணும். ஆஸ் யூஷுவலாக அவங்க ரெக்கவர் ஆகிறது கஷ்டம், ஆகணும், சரிங்களா? தம்பி வேறு அப்ராட்டில் இருக்கிறாரு, அவருக்கு மேரேஜ் பண்ணணும். அதனால் வந்து என்ன கேட்டிங்கன்னா அவனை தூக்கில் போடுறது, வீட்டில் போடுறதெல்லாம் அது வந்து எனக்கு என்னமோ கரெக்டாக படலை. பட்டாலும் இந்த உலகம் திறந்து போகிறதில்ல, மாற போகிறதில்ல. அது பண்ணுறவங்க பண்ணிக்கிட்டே தான் இருக்க போகிறாங்க. பெண் பிள்ளைகளில் எவ்வளோ ஆண் பிள்ளைங்கள் நடக்குதுங்க.
இது நான் எவ்வளோ வீடியோ எவ்வளோ வீட்டில் நான் பார்த்துருக்குறேன். எனக்கு தெரிஞ்ச என்னோடய ஃப்ரெண்டு அவங்க அப்படி தான். ஃப்ரெண்டு இல்லை, ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்டுன்னு சொல்லலாம். என்னோட இது கிடையாது. அவங்க மருமகளை பார்த்தாலுமே அப்படியே அவங்களுக்கு யூரின் கூட வந்துடுறாங்க அவங்களுக்கு. அப்படி பயப்படுவாங்க அவங்க. ஸோ இந்த மாதிரி மருமகளும் இருக்குது. அதெல்லாம் மருமகளும் நீங்களும் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. அதாவது மாமியார் வந்து அம்மாவாயிட முடியாது. அம்மா அம்மா தான். அது நான் எங்கள் அக்கா பிள்ளைங்களுக்கே சொல்லுவேன். அம்மா அம்மா தான். மாமியாரை அத்தைன்னு கூப்பிடு. அப்போ தான் அந்த அத்தைன்ற அந்த ஃபீலே உனக்கு வரும். அம்மான்னு கூப்பிடாத, அம்மா ஆக மாட்டாங்க. அதனால் மாமியாரை வந்து அம்மான்னு கூப்பிட்டா சும்மா இதெல்லாம் வந்து அழுகுனி ஆட்டம். சரிங்களா? ஆனால் அம்மாலாம் கூப்பிடவே தேவையில்ல. அத்தைன்னு கூப்பிடுங்க, மாமின்னு கூப்பிடுங்க. உங்களோட இதில் என்ன கூப்பிடுமோ அந்த மாதிரி கூப்பிடுங்க. அப்போ தான் அந்த மாமியார்ன்ற அதில் அம்மாவா அம்மானா அம்மா தாங்க. அம்மாவோட ப்ளேஸில் யாராலையும் ரீப்ளேஸ் பண்ண முடியாது. அதே மாதிரி இப்போ தான் பையனுக்கும் சொல்கிறேன். அம்மா தான். அதனால் மாமியாரை அத்தை, மாமி இப்படி கூப்பிடுங்க. அப்புறம் வந்து அம்மாவை அம்மான்னு கூப்பிடுங்க. அதே மாதிரி மருமகனுக்கும் சொல்கிறேன். அதாவது பையனுக்கும் மாமியாரை அத்தை, மாமின்னு கூப்பிடுங்க. சரிங்களா? அதெல்லாம் அந்தந்த ப்ளேஸ் அவங்கவுங்களுக்கு தான் அது. முதல்ல இந்த ரிலேஷன்ஷிப்பே ஒழுங்காக கூப்பிட மாட்டேங்குதுங்க இந்த காலத்து பிள்ளைங்க. அதில் ஆண்டின்றது நம்ம யாரை கூப்பிடுவோம்? ஒரு தேர்ட் பர்சனை தான் கூப்பிடுவோம். முதல்ல ஒழுங்காக அந்த பிள்ளைங்க கூப்பிடுதுங்களா? நம்ம சொல்லிக் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. கொடுக்கணும். பேரண்ட்ஸே சரியில்லாத விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி நம்ம அழுறதுல எந்த பிரயோஜனம் இல்லை. ரிதன்யாவோட அம்மா இப்போ கதறி என்னங்க பிரயோஜனம் இருக்குது? ஒன்றுமே இல்லை. எல்லாத்தையும் ஒழுங்காக சொல்லி கொடுத்துருந்தா அந்த பிள்ளையை தைரியப்படுத்தி வீட்டில் வச்சுருந்தா அவ்வளோ தூரத்துக்கு அன்பே இருக்காது. புரியுதுங்களா? அதுங்க சின்ன பிள்ளைங்க அப்படி தான் ஓடுற வேகத்தில் ரத்தம் ஓடும் இல்லைங்க. அந்த ஓடுற வேகத்தில் ஓடிக்கிட்டே இருப்பாங்க. நம்ம தான் அந்த சொல்லி அந்த வேகத்தை கொஞ்சம் குறைக்கணும் அவங்களுக்கு. ஓகேவா? இதுதாங்க. நீங்களாம் என்ன நினைக்கிறீங்க அப்படி சொல்லிட்டு கண்டிப்பாக உங்களோட ஃபீட்பேக்கை சொல்லுங்கள் கண்டிப்பாக. சரிங்களா? இது வந்து கண்டென்ட்டு கிடையாது. கண்டென்ட் நான் ரிப்பீட்டடாக சொல்லுவேன். கண்டென்ட்டுன்னா அணைக்கப்பட்டால் தான் அது ட்ரெண்டாக போகும். இது வந்து கண்டென்ட்டே கிடையாது. சரிங்களா? இது போடலாமா வேணாமா இப்படி யோசிச்சு தான் இருந்தேன். ஆனாலும் ஒரு நேற்று கூட கலாட்டாவில் அந்த வீடியோ பார்த்த உடனே எனக்கு, அதாவது சிசிடிவி ஃபுட்டேஜ் ஒரு கிளிப்பிங் ஒன்று எடுத்து போட்டாங்க. கார் நிற்கிது, அந்த பொண்ணு இந்த பக்கம் கதவை திறக்குது, க்ளோஸ் பண்ணுது, மறுபடியும் அந்த பக்கம் கதவை திறக்குது, க்ளோஸ் பண்ணுது, அப்புறம் ஏதோ அழுது ஃபோன் பேசுது இப்படின்லாம் சொல்லும் போது, இல்லை வேறு வழி இல்லை, நம்ம இதை பற்றி நம்ம பேசி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சுங்க. ஸோ அதுதாங்க நான் பேசியிருக்கிறேன். அதனால் தப்பாக இருந்தால் நான் மன்னிச்சுங்க. அந்த வீடியோ முடிஞ்சால் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க. ஏன்னா ஆஸ் அ பேரண்ட்டாக நான் பிள்ளைங்களுக்கு என்ன சொல்லுமோ நான் சொல்லியிருக்கிறேன். என்னோடய அனுபவத்தில் பெண்ணை பெற்ற அம்மாக்களுக்கு என்ன சொல்லுமோ அதை சொல்லியிருக்கிறேன். என்னோடய அனுபவத்தில் பையனை பெற்ற அம்மாவாக என்ன செய்யணுமோ நான் எப்படி என்னை வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கிறேன் அப்படின்றதையும் நான் சொல்லிட்டேன். அதாவது என் ஃப்ரெண்ட்ஸு, என்னோடய அக்காங்க, இவங்கக்கிட்ட தான் நான் வந்து என்னை நானே ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஸோ மருமகள் வந்தால் எப்படி அவங்கள ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு ஜெஸி நிறைய சொல்லுவாள் எனக்கு. என் ஃப்ரெண்ட் இருக்கா பாருங்கள், அவள் நிறைய சொல்லுவாள் எனக்கு. இப்போ கூட ரீசெண்டாக அவளை மீட் பண்ணும்போது சொன்னான், நான் வந்து என் மருமக மாதிரி இருக்காதுடி. அதுவும் அப்படி தான் சொல்லுவான், மருமகளும் அப்படி தான் சொல்லுவான். அதனால் அப்படி இருங்க. அதில் பொண்ணு அது வந்து வெறி பொண்ணாக நீங்கள் நினச்சிங்கனாலுமே உங்களுக்கு கண்டிப்பாக அந்த பொண்ணை நல்லா சந்தோஷமாக வச்சுக்கணுன்ட்டு ஒரு எண்ணமே வராது. புரியுதா? அவ்வளோதான். இப்போ நம்ம வீட்டில் 4 பேர் இருக்குமா, ஒன் ஆஃப் தி நம்ம ஃபேமிலி மெம்பர் அது 5வது ஆள் அப்படின்னு நீங்கள் நினைங்க. அப்படி நினச்சாதான் இந்த மாதிரி வந்து ரிதன்யா மரணம் மாதிரி எந்த மரணமும் இனி நிகழாது. மாமியார் கொடுமைன்ற பேச்சுக்கே தமிழ்நாட்டில் இருக்காது. என்னை கேட்டிங்களா அதான் நான் சொல்லுவேன். நான் கூட அடிக்கடி சொல்லுவேன், மாமியார்னால் இப்படி தான் இருக்கணுன்றதே நான் எங்கள் ஃபேமிலியில் வந்து நாங்கள் ரெக்கார்ட் பிரேக் பண்ணுவோம். சரிங்களா? ரெக்கார்ட் பிரேக் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். நானும் இப்போ அதுக்கேற்ற மாதிரி ரெடி ஆகிட்டுருக்கிறேன். சரிங்களா? அதனால் நம்ம ரெக்கார்ட் பிரேக் பண்ணோங்க. அது என்னங்க தமிழ்நாட்டில் மாமியார் கொடுமை எப்போ பாரு நம்மளை போட்டுக்கிட்டு நிறைய இப்போ கூட ரீசெண்டாக ஒரு விஷயம் வந்திருக்குது பாருங்கள். இதே வரதட்சணை கொடுமை. ஒரு யூடியூபர் டெக்பாஸ் சுதர்சன், அவர் எவ்வளோ ஒரு இன்டெலிஜென்ட்டான பர்சன், அவர் போய் இப்படி பண்ணுறாரு. ஸோ ஒரு வேளை இவங்களுக்கு ஏதாவது மென்டல் டிப்ரெஷன் எதாவது வந்துடுறதா, இவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் எதாவது வந்துடுறதுனால இப்படி பேசுகிறாங்களா? ரிதன்யாவோட அப்பாவே பாருங்கள் ஒரு வார்த்தையை விட்டார், ஒருத்தனுக்கு ஒருத்திக்காக வாழுதா என் பொண்ணை சொல்லி நான் பெருமைப்படுறேன். ஆனால் அவர் பார்த்தீங்கன்னா நான் அப்படி பேசுகிறேன்னு நேற்று ஒரு ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருக்கிறார் பாருங்க. நான் வந்து ரொம்ப எமோஷனில் இருக்கிறேன், எனக்கு என்ன வார்த்தை கரெக்டாக தப்புன்னு தெரியாது, ஒரு ஃப்ளோவில் வந்த வார்த்தை அது அப்படின்னு. என்னங்க பெருசாக ஒருத்தனுக்கு ஒருத்தி, அதெல்லாம் அந்த காலங்க. புருஷன் செத்தியே வீடியோ எடுத்து போடுற காலத்தில் நம்ம வாழ்ந்துகிட்ருக்காங்க. என்னங்க ஒருத்தனுக்கு ஒருத்தி போட்டுனா வேணாம் விட்டுட்டு வந்துருன்றேன் நான். ஒருத்தியாகவே இருந்துட்டு போ, ஒருத்தனுக்கு வேணாம், நீ ஒருத்தியாகவே இருந்துட்டு போன்றேன் நான். அதனால் அது பேசும்போது சில நேரம் நம்மளுக்கு ஃப்ளோவாக நிறைய வேர்ட்ஸ் வரும். இப்போ நான் கூட பேசியிருக்கிறேன். இதில் எவ்வளோ வேர்ட்ஸ் நெகட்டிவாக எதுவும் பேசலை, எவ்வளோ தப்பான வார்த்தைகள் இருக்கோ எனக்கு தெரியல.
பட் என்னோடய எமோஷனில் நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன் இந்த வீடியோஸ்லாம் பார்க்கும்போது. நேற்று கலாட்டாவில் தான் நிறைய பார்த்தேங்க. நிறைய லேட்டஸ்ட் அப்டேட் வந்து நேற்று பார்த்தேன். ஸோ பார்த்தோன்னா நம்ம கண்டிப்பாக இதை பற்றி நம்ம பேசியே ஆகணும் தான் நான் இன்றைக்கி போடுறேன். ஸோ நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணி சொல்லுங்கள். நம்ம என்ன பேசினா ரிதனியாக திருப்பி வர போகிறதில்ல. தயவுசெய்து இனிமேல் இந்த தமிழ்நாட்டில் வந்து இந்த மாமியார் கொடுமை வரதட்சணை கொடுமைன்னு இருக்கக்கூடாதுன்னு நினச்சா எல்லா பெண்ணை பெற்ற அம்மாக்களுக்கும் சொல்லி கொடுங்க. ஒன்று, எல்லா பையனை பெற்ற அம்மாக்களும் இதை வந்து ரெக்கார்ட் பிரேக் பண்ணணுன்னு நினைங்க. மாமியார் கொடுமை அப்படின்றத நம்ம ரெக்கார்ட் பிரேக் பண்ணணும், நம்ம ஒரு வித்தியாசமாக இருந்து காட்டணும் அப்படின்னு நம்ம மைண்ட் செட்டில் நம்ம நினச்சிட்டோம்னா இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் தமிழ்நாட்டில் நடக்காது அப்படின்றது என்னோடய கருத்து. அவ்வளோதாங்க. எனக்கு நீதி கிடைக்கணும், நீதி கிடைக்கணும், நீதி கிடைக்கணும், நீதி கிடைக்கணும், ஜஸ்டிஸ் ஃபார் இதுன்னு எவ்வளோ பேருங்க நம்ம எழும்பிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் கோர்ட்டுக்குன்னு போயிட்டா அவ்வளோதாங்க, நம்ம ஜோலியே முடிச்சு விட்ருவாங்க. நம்ம லைஃபே கோர்ட்லேயே முடிஞ்சு போயிடும். அது மாதிரி இருக்குது. அதனால் இதில் ஏதாவது தப்பாக இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. நீங்கள் என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். இதை பார்த்துட்டு நீங்கள் இப்போ நான்லாம் ப்ரிப்ரேஷன் பண்ணுற மாதிரி பையனை பெற்ற அம்மாக்களாக இருந்தால் ப்ரிப்ரேஷன் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் உங்கள் அக்காங்க இவங்களெல்லாம் பார்த்து கற்றுக்காங்க. அவங்க கொடுமை பண்ணுறாங்க, நீங்களும் கொடுமை பண்ணாதீங்க. அவங்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள். எங்கள் வீட்டில் அந்த மாதிரி இல்லை, ஆனால் எனக்கு சொல்லி எங்கள் அக்காவை பார்த்து நான் இப்போ கற்றுக்கினேன். உங்கள் அக்கா கொடுமை பண்ணுதுன்னு நீங்களும் அதையும் அப்படி ஃபாலோ பண்ணாதீங்க. உங்கள் அக்காவுக்கு நீங்கள் போய் சொல்லுங்கள், இல்லைக்கா அப்படி பண்ணக்கூடாது, நம்ம வீட்டுக்குள்ளே அது அப்படின்னு. பொண்ணு பிள்ளைங்க தப்பான முடிவு எடுக்குது, நம்ம ஜோலியை முடிச்சு விட்றாங்க. சரிங்களா? இந்த மாதிரிலாம் இல்லை. நம்ம நிறைய பேசிட்டோம்னு நினைக்கிறேன். அவ்வளோதாங்க, நம்ம வீடியோக்குள்ளே எண்டுக்கு வந்திருக்கிறோம். என்னோடய கருத்தை மட்டும் நீங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். முடிஞ்சால் அந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அவ்வளோதான். தேங்க்யூ.